ஸோ மார்னிங் நம்ம லைவ் மீட்டிங்கில் நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கணும் யூஎஸ்டி ஜேபிஐயில். நம்ம என்ட்ரி மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து செஷன் டைமிங்கில் இருக்கும். ஸோ யூஎஸ்டி ஜேபிஐன்னு பார்த்தா நமக்கு மேக்ஸிமம் ஏசியன் நல்லா இருக்கும். பட் டுடே மண்டேல 2 டேஸ் ஆஃப்டர் 2 டேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்குமா 2 மார்க்கெட் செட்டில்டு நான் விட்டுருந்தேன். மேக்ஸிமம் நான் லண்டன் நியூயார்க் செஷனில் எப்பயும் விளையாட்டு இருப்பேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நியூயார்க் செஷன் லண்டன் செஷனுக்கு வரும்போது எனக்கு வந்து ஒரு 12:30 12:30 போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ லெஃப்ட் த மார்க்கெட் டு கப்பன் ஒரு என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் என்னன்றதுன்னு பார்த்தேன். கேப் அப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து சம்மர் ஹியர் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் போயிட்டோம்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இந்த 15 மினிட்ஸ் சப்ளை போயிருந்துச்சு. வேறு 15 மினிட்ஸ் சப்ளைலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளைலேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎஃப்ஜி கிடச்சிருக்கு. ரைட், நமக்கு இங்கேயே 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. தேர்ட் கன்ஃபர்மேஷன் லிட்டில் பிட் காட் ஐஎம்எஸ்எஸ் இன்டர்னல் எம்எஸ்எஸ். ஓகேங்களா. ஸோ தேர்ட் கன்ஃபர்மேஷன் எம்எஸ்எஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் எம்எஸ்எஸ் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம செல்லிங் பாசிபிலிட்டி வேர் நம்ம வந்து சப்ளைலேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி ஒரு ஐஎஃப்ஐஜியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஐஎஃப்ஐஜி ஆகி அதிலிருந்து நமக்கு ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. எம்எஸ்எஸ்னா இது நான் கிளியர் ஆகி எம்எஸ்எஸ் இல்லை, கிளியர் எம்எஸ்எஸ் இது லோவாக இருக்கும். பட் இருந்தால் நமக்கு ஒரு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா என்ட்ரியூ கிடைக்காது. ஓகேங்களா. ஆல்ரெடி எனக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சங்காட்டி 3ஆவது கன்ஃபர்மேஷன் நான் வந்து லிட்டில் பிட்டாக வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. இந்த 3ஆவது கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைச்சதுன்னா சிங்கலாம் லோவர் டைம் ஃப்ரேமில் எனக்கு மார்க்கெட் வந்து நான் வந்து லண்டன் செஷனில் என்ட்ரி போகணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. கரெக்டுங்களா. அப்போ எனக்கு என்னென்னா இங்கே இந்த நேரம் தான் நமக்கு வந்து எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குறேன். எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே லிக்விடிட்டிஸ் ஹேஸ் பின் பிளேஸ்ட் லிக்விடிட்டிஸ் இருக்கும். இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு நமக்கு வந்து ஐஎஃப்ஐஜியில் டேப் ஆகிருக்கிற மார்க்கெட். ரைட். ஸோ ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு ஐஎஃப்ஐஜியில் டேப் ஆகிட்டான். ஓகேங்களா. இந்த ஐஎஃப்ஐஜியில் 15 மினிட்ஸ் ஐஎஃப்ஐஜி டேப் ஆகிருக்கான். ஓகே. ரைட். டேப் ஆகிட்டு நமக்கு என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஒரு ஹை வச்சுட்டு இந்த எடுத்துட்டு என்ட்ரி இங்கே டேப் ஆகி என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் இங்கே இருக்கிற இப்போ எடுத்த இடத்துல இங்கே ஸ்டாப்லஸ் போட்டிருக்கிற என்ட்ரியில் எடுத்துட்டு இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்ட்ரீட் நடத்திட்டு எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கலாம். திஸ் இஸ் த 5th கன்ஃபர்மேஷன். ரைட். வி ஹவ் காட் லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன். ரொம்ப கன்ஃபர்மேஷன் வாங்கக்கூடாது. பட் வி ஹவ் காட் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். இந்த செட்டப்பில் சூப்பர் செட்டப் வச்சுக்கோங்க. நல்ல கன்ஃபர்மேஷன் வி காட். ஓகேங்களா. இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன், 5th கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஐ ஆம் கோயிங் டு shift the time frame to 5 minutes to get order block. ஆர்டர் பிளாக் எடுக்கிறேன். ஆர்டர் பிளாக் எடுத்தால் என்னாச்சு, எனக்கு எஃப்இஜி இங்கே வந்து சரி 5th கன்ஃபர்மேஷன் இங்கே 4th வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி இங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டான். இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இந்த லோவை வச்சுட்டு மறுபடியும் ஹை இந்த ப்ரீவியஸ் ஹை எடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் இந்த லோவை உடச்சிருக்கான். ஓகேங்களா. ரைட். உடச்சிட்டு 1 மினிட்ல நமக்கு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச் டைம் வந்து 15 மினிட்ஸுக்கு 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணி இந்த லாஸ்ட் ஆர்டர் பிளாக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த 6th one. திஸ் ஆர்டர் பிளாக் ஐ ஹவ் சூசன். இந்த ஆர்டர் பிளாக்கை நான் இப்போ என்ட்ரி போடுறது நான் ரெடியாக இருந்தேன். இந்த ஆர்டர் பிளாக்ல எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சதுன்னா திஸ் ஆர்டர் பிளாக் வித் எஃப்இஜி. ரைட். திஸ் ஆர்டர் பிளாக் வித் எஃப்இஜி. ரைட். ஓகே. இங்கே ஆர்டர் பெண்டிங் இருக்குது எஃப்இஜி. ஓகே. ரைட். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி செல்லிங் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்டாப்லஸ் போட்டு வச்சிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு பிளேஸ் risk reward is equal to 1:3 and 5 and next swing low. ஓகேங்களா. நீங்கள் 3 யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். 5 நான் மேக்ஸிமம் 5க்கு ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ 5 ஆர் 5 வந்து இந்த ஸ்விங் லோ வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த ஸ்விங் லோ வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்விங் லோக்கு மேலே உங்களுக்கு 5 ரீச் ஆகுதுன்னா பட் யூ ஷுட் ட்ரை டு க்ளோஸ் ஹியர் ஒன்லி. இந்த இடத்துலயே நீங்கள் என்ட்ரி க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்விங் லோவில் இந்த 1:3 வந்தாலும் பரவாயில்ல, 1:4 வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. 5 தான் வெயிட் பண்ணா டேக் ரிஸ்க். அண்ட் 1:1.5 or 2 வரும்போது நீங்கள் வந்து பிரேக்கிங் வந்து ஸ்டாப்லஸ்ங்கிறது வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்துக்கோங்க. என்ட்ரி பிளேஸுக்கு வந்து போட்டுருங்க. எங்கே செல் பண்ணீங்களோ அங்கே வந்து ஸ்டாப்லஸ் கொண்டு வந்துக்கோங்க. எப்போனா 1:1.5 or 2 வாங்குறோம்னா நீங்கள் ஸ்டாப்லஸ் இங்கே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து
மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம நோ லாஸ் நோ ப்ராஃபிட்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படி போடும்போது இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா மார்க்கெட்டில் எனக்கு வந்து என்ட்ரி டேப் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம மார்க்கெட் இங்கே வரும்போது இங்கேயே 1:3 இங்கே டேப் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒரு சொல்லுங்க. We'll go to delete all these confirmations. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்தோன்னே பிரேக்கிங் எனக்கு இங்கே மார்க்கெட்டை போட்டு வச்சுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 1:5 போடாமல் இங்கே இந்த ரேஞ்சை போட்டு வச்சுருக்கேன். இந்த லோவும் போது இந்த ஸ்விங் லோ வந்து விற்க போடாமல் பாடிக்கு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐ காட் ரிவார்ட் இஸ் ஈக்குவல் டு 1:5.50, ரைட்? அதில் வந்து நம்ம கமிஷன் போக நமக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. வாட் 15 மினிட்ஸில் ஐஎஃப்இஜிக்கு முன்னாடி நமக்கு சப்ளைல 15 மினிட்ஸ் சப்ளைல டேப் ஆகிட்டு வந்துருக்கு. 15 மினிட்ஸில் சப்ளை டேப் ஆனதுக்கப்புறம் சப்ளை ஜோனில் டேப் ஆனதுக்கப்புறம் ஒரு ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆனோன்னு ஒரு எம்எஸ்எஸ் மைனூட் எம்எஸ்எஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. மைனூட் எம்எஸ்எஸ் ஃபார்ம் ஆனோம் நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக லோயர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட்டுக்கு வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகி இன்டியூஸ்மெண்ட்டில் ஸ்வீப் ஆகிட்டு அப்புறம் ஒரு நம்ம நெக்ஸ்ட் வந்து எகெயின் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் மோர் ஸ்வீப் நடந்திருக்கு 1 மினிட்லேயே. மீன் சி இன்டியூஸ்மெண்ட் ஆகிட்டு அடுத்து வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் லோ வந்து இங்கே தான் எக்ஸ்ட்ரீம் லோ இங்கே இருக்குது. ஸோ பட் நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்னா இந்த ஹையை உடச்சி இது ஒரு லோ நெக்ஸ்ட்டு ஹையர் லோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லோவுக்கு உடச்சா இந்த கேண்டில் வந்து இங்கே வந்திருந்தால் நமக்கு வந்து எம்எஸ்எஸ் ஆகிருக்கும். பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த ஹையை உடச்சி இங்கே க்ளோஸ் கொடுத்து இமீடியட்டாக நமக்கு இங்கே ஒரு லோ கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து இன்டர்னல் எம்எஸ்எஸ் அதாவது கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை எம்எஸ்எஸ்ஸாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். எம்எஸ்எஸ்ஸை கன்சிடர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 3 மினிட்ஸில் பார்க்கலாம்னு பார்க்கும்போது இல்லை லிட்டில் பட் ஐ எம் நாட் ஃபேர், ஐ எம் நாட் ரெடி டு கோ. அண்ட் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது ஐ எம் ரெடி டு கோ வித் திஸ் ஆர்டர் பிளாக். அந்த ஆர்டர் பிளாக் நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே செல்லிங் போட்டு ஸ்டாப்லெஸ் இங்கே போட்டு ஐ ஜஸ்ட் kept my target here, and immediately when market came to 1:3 or 1:2 I changed my stop loss to here. It was a good entry with lot of confirmations. So இந்த என்ட்ரிலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். You just subscribe our channel, you come to live, we will be in full time in trading only. Thank you all. Subscribe பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பட் கம்பல்சரி ஃப்யூச்சரில் ஒரு பிக் என்ட்ரிஸ், நல்ல பெரிய பெரிய என்ட்ரிஸ், ஒரு என்ட்ரி கொடுக்குற இடத்துல 2 என்ட்ரி 3 என்ட்ரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போவோம். பட் அக்யூரேட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்போம். அக்யூரேட் இருக்கிற இடத்துல தான் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். என்ட்ரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அக்யூரேட்டை குறைக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அக்யூரேட்டாக இருக்கிறத மட்டும் போகலாம். சரி, நம்ம ஒரு எதனால என்ட்ரி எடுத்தோன்னே இப்போ லிஸ்ட்டாக போட்டு நம்ம சொல்ல தெரியணும். அதுதான் நம்ம பர்ஃபெக்ட் என்ட்ரி. சும்மா போய் என்ட்ரி எடுத்து டார்கெட் அடிக்கிறது வந்து நமக்கு என்ட்ரியை கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கார்த்தி ஸ்மார்ட் ட்ரேடிங்.